வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை. மாலே மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேன், ஞாலத்தை எல்லாம் நடங்க முருவன, பாலன்ன வண்ணத்துள் பாஞ்ச சன்யமே, போல்வண்ண சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே, சாலப் பெரும்பறையே பல்லாண்டு செய்ப்பாரே, கோல விளக்கே கொடிய விதானமே, ஆலிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய். கண்ணனின் அழகு, மேன்மை, எளிமை ஆகியவற்றை போற்றி பாடி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் ஆண்டாள். தனிப்பட்ட தேவைகளுக்கு அல்லாமல் நோன்பிற்காக தேவையான பொருட்களை கேட்பதால் இது பக்தியின் உன்னத நிலையை உணர்த்துவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. மாலே மணிவண்ணா. மால் என்னும் சொல்லுக்கு கருமை, பெருமை, மயக்கம் என்று பல பொருட்கள் உண்டு. வசீகரித்து மயக்குபவன், கரியவன், பெரியவன் என்னும் முப்பொருளும் கண்ணனுக்கு பொருத்தமாக உள்ளதால் மாலே. மாலே என்பது மயக்குபவன், மயங்குபவன், பெருமைக்குரியவன் என்றெல்லாம் பல பொருள்களை கூறுகிறார் ஆண்டாள். மணிவண்ணா, அவன் நீலவண்ணன். காருளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் என்பார்கள். காருளி வண்ணன் அவன், நீல கண்ணன். மார்கழி நீர் ஆடுவான், மேலையார் செய்வனக வேண்டுவன கேட்டியேல். பாவை நோன்பிற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேண்டும் என்பதற்கு இங்கு இப்படியாக குறிப்பிடுகிறார். மேலையார் செய்வனகள், முன்னோர்களும் மூத்தோர்களும் செய்து வழிகாட்டிய மார்கழி நீராட்ட நோன்பிற்கு வேண்டிய பொருட்கள் முதலில் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. உலகத்தையே கிடுகிடுக்க வைத்ததாம் பாஞ்சசன்ய சங்கின் பேரொளி. பாஞ்சசன்யம் என்பது திருமால் கையில் ஏந்தியிருக்கும் சங்கு. இந்த சங்கின் வரலாறு என்ன? பஞ்சசன் என்னும் அசுரன் இருந்தானாம். அவன் சாந்தீபனி என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டானாம். கிருஷ்ணர் குருகுலம் சென்று பயில வேண்டி சாந்தீபனி முனிவரிடம் மாணவராக சேர்ந்தாராம். சாந்தீபனி முனிவர் தன் மகனை கொன்ற அசுரனை பழிவாங்க வேண்டும் என்று தன் ஆற்றாமையை பகவானிடம் ஒப்படைத்து விடுகிறார். அது குருதட்சணையாக கொள்ளப்பட்டதாம். கிருஷ்ணரும் குருவின் உத்தரவை நிறைவேற்ற கடலுக்குள் சென்று அவனை கொன்று சங்காக மாற்றி தனது கையில் வைத்து கொண்டாராம். அந்த அசுர சங்கின் பேரொளி எதிரிகளை நடுங்க வைத்தன என்கிறார். அந்த சங்கு போல் பாலன்ன நிறத்தில், பால் அன்னம் அந்த நிறத்தில் வெண்மையான சங்குகள் வேண்டும் என்று கேட்கிறார். பிறகு சால பெரும்பறையே பல்லாண்டு செய்ப்பாரு. சால பெரும்பறை என்பது மிகப்பெரிய முரசாம். சால என்பது உரிச்சொல், மிகைப்படுத்தப்பட்டது இல்லையா? உரிச்சொல் மிகப்பெரிய முரசுகளையும் பல்லாண்டு இசைப்பவர்களும் எங்கள் நோன்பிற்கு வர வேண்டும் என்று கேட்கிறார். கோல விளக்கே கொடிய விதானமே. மங்கள தீபங்கள் ஏற்றுவதற்கு அழகுமிகு விளக்குகள், உயர்ந்த கொடிகள் இவையெல்லாம் தேவை. அதற்குரிய நோன்பிற்குரிய இடமும் தேவை. விதானம், விதானம் என்பது பெரிய பந்தல்கள். அந்த இடமும் அளித்து பந்தல்கள் நட்டு கொடியை ஏற்றி நோன்பு நோற்க வேண்டும். இவற்றிற்கெல்லாம் நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று கண்ணனை பிரார்த்திக்கிறார். ஆலிநிலையாய், குழந்தை கிருஷ்ணனாக ஆலிநிலையில் மீது சயனம் கொண்டவனே, எங்களுக்கு அருள் புரிவாயாக, அருள் புரிவாயாக என்று வேண்டுகிறார் ஆண்டாள். தேங்க்யூ.